வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுவையில் 79வது சுதந்திர தின கொண்டாட்டம். தேசிய கொடி ஏற்றினார் முதல்வர் ரங்கசாமி. வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயத்தின் 406ஆம் ஆண்டு ஆடி மாத பிரம்மோற்சவ தேர் திருவிழா கவர்னர் முதல்வர் துவக்கி வைப்பர். லாஸ்பேட்டை செல்லப்பெருமாள் பேட்டைகள் 30ஆம் ஆண்டு சுதந்திர தின விழா கொண்டாட்டம். முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து பங்கேற்று தேசிய கொடியேற்றி சிறப்பிப்பு. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நெல்லித்தோப்பில் சுதந்திர தின விழா. மாற்றுத்திறனாளி மாணவன் தேசிய கொடியேற்றி சிறப்பு. புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்த காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சிறப்பு பணியாற்றிய காவல்துறையினருக்கு விருதுகள் மற்றும் பதக்கத்தை வழங்கி பாராட்டினர். நாட்டின் 79வது சுதந்திர தின விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு காலை 9:05 நேரத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பல்வேறு காவல் படை பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு விருதுகள் மற்றும் பதக்கத்தை வழங்கினர். பின்பு பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சுதந்திர தின விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த விழாவை காண வந்த பொதுமக்களுக்கு மிகுந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. மேலும் விழா நடைபெற்ற பகுதிகளை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. வீராம்பட்டினம் செங்கழநீர் அம்மன் ஆலயத்தின் தேரோட்டத்தில் பங்கேற்கும் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் தேரின் வடம் பிடித்து இழுத்த தேரோட்டத்தினை துவக்கி வைத்தனர். புதுச்சேரி மாநிலத்தின் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயத்தின் 406ஆம் ஆண்டு ஆடி மாத பிரம்மோற்சவ தேர் திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், சிறப்பு பூஜைகளுடன் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் சிம்ம வாகனம், நாக வாகனம், காமதேனு வாகனம், யானை வாகனம், அன்னபக்ஷி வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா காட்சி மாட வீதிகளில் நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய விழாவான இன்று இவ்வாலயத்தின் தேர் திருவிழா இன்று காலை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுவை மாநில துணை நிலை ஆளுநர் கைலாசநாதர், மாநில முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை துவக்கி வைத்தனர். மேலும் இவ்விழாவிற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் தமிழக, புதுச்சேரி உள்ளிட்ட வெளி மாநிலத்தவர்கள் என பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி சுரேஷ், ஆலய திருப்பணி குழு தலைவர் மகாலிங்கம் தலைமையிலான குழுவினர், வீராம்பட்டினம் மக்கள் குழுவினர், கிராம மக்கள் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை செல்லப்பெருமாள் பேட்டை இளைஞர்கள் நடத்தும் 30ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார். நாடு முழுவதும் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி செல்லப்பெருமாள் பேட்டையைச் சேர்ந்த இளைஞர்கள் தொடர்ந்து 30ஆம் ஆண்டாக சுதந்திர தின விழாவை கொண்டாடினர். அந்த வகையில் இன்று நடைபெற்ற விழாவில் சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டார். நேதாஜி சிலைக்கு மாலை அணிவித்து அம்பேத்கர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து தப்பாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், மேலதாளங்கள் முழங்க செல்லப்பெருமாள் பேட்டையைச் சேர்ந்த இளைஞர்கள் பாரத மாதா, காந்தி, சுதந்திர தியாகிகள் வேடம் அணிந்தார். லாஸ்பேட்டை உழவர் சந்தையில் உள்ள நேதாஜி சிலையிலிருந்து கல்லூரி சாலை வழியாக இருபுறமும் தேசிய கொடி தாங்க முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து மற்றும் செல்லப்பெருமாள் பேட்டையைச் சேர்ந்த இளைஞர்கள், ஊர் மக்கள் ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக வந்தனர். அவர்கள் செல்ல பெருமாள் பேட்டை வந்து அடைந்தவுடன் மறைந்த நாட்டின் முன்னாள் தலைவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து நாட்டின் தேசிய கொடியை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகளையும் அவர் வழங்கினார்.
இந்த விழாவில் செல்லப்பெருமாள் பேட்டையைச் சேர்ந்த மாசிலாமணி, கலைவாணன், காமராஜ், ஆழ்லவந்தார், நமச்சிவாயம், கோவிந்தசாமி, இனியன் தண்டபாணி, விநாயகமூர்த்தி, கௌதம் சந்த் செயின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை லாஸ்பேட்டை செல்லப்பெருமாள் பேட்டையைச் சேர்ந்த இளைஞர்களான மகேஷ் என்கிற மகாராஜன், சிவகுமார், சுந்தர்ராஜன், மணிகண்ணன், அழகவேலு, வரதராஜன், தணிகாச்சலம், சிவசுப்பிரமணியன், விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொன்னாடை போற்றி நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து இளைஞர்கள் சார்பில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரி நள்ளித்தோப்பு தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சுதந்திர தின விழா மாற்றுத்திறனாளி மாணவரால் தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. நாட்டின் 79வது சுதந்திர தின விழா நெல்லித்தோப்பு தொகுதி கண்ணகி வீதி, கிருஷ்ணசாமி தோட்டம், ராஜா ஐயர் தோட்டம் ஆகிய 3 இடங்களிலும் பொதுமக்களுடன் குழந்தைகளுடன் சுதந்திர தின விழா இன்று பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக பிரமுகர் கிளை தலைவர் கண்ணதாசன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி முதன்முறையாக ஒரு மாற்றுத்திறனாளி மாணவன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். மேலும் இந்த விழாவில் அமைச்சர் ஜான்குமார், செல்வகணபதி எம்பி, சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மூத்த தலைவர் இளங்கோவன், மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், நகர மாவட்ட துணைத் தலைவர் உமாபதி, இளைஞர் அணி விக்னேஷ், தொகுதி தலைவர் விஜயராஜ், தொகுதி பொதுச் செயலாளர் ரமேஷ், துணை செயலாளர் நாராயணன், மகளிர் அணி செயலாளர் விஜயலட்சுமி அனைவரையும் கண்ணதாசன் வரவேற்றார். இந்த சுதந்திர தின விழாவில் மாணவர்களுக்கு விளையாட்டுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் ஒரு மாற்றுத்திறனாளி மாணவன் திலீப் சுரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஏர்போர்ட் சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் நேற்று இரவு நடைபெற்றது. விழாவில் சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்கொழுந்து தலைமை ஏற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். இந்த விழாவில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட தியாகப்பிள்ளை நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் கொண்டாடப்பட்ட சுதந்திர தின விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட தியாகப்பிள்ளை நகர் பகுதியில் சுதந்திர தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு தியாகப்பிள்ளை நகர் குடியிருப்போர் நலசங்க தலைவர் ஜோசப் அந்துவான் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் ஏழுமலை முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஊர் மக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தியாகப்பிள்ளை நகர் குடியிருப்பு நலசங்க செயலாளர் மணிவேலன் செய்திருந்தார். இதில் துணை செயலாளர் ஆரோக்கியதாஸ், பொருளாளர் தமிழ்செல்வி, துணை பொருளாளர் யமுனா, இளைநிலை பொறியாளர் சிவகுமார் மற்றும் ஊர் மக்கள் பலர் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிரா மாநில தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பில் மும்பை சயான் சர்க்கிள் மூவி மெக்ஸ் திரையரங்கில் கூலி திரைப்படம் முதல் சிறப்பு காட்சி திருவிழா கொண்டாடப்பட்டது. மகாராஷ்டிரா மாநில தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பில் மும்பை சயான் சர்க்கிள் மூவி மெக்ஸ் திரையரங்கில் நேற்று அதிகாலை கூலி திரைப்பட சிறப்பு முதல் காட்சி திருவிழா மற்றும் தலைவர் 50வது ஆண்டு சினிமா பொன் விழா மாநில தலைமை மன்றத்தின் 36ஆம் ஆண்டை முன்னிட்டு 84 அடி பேனர் மற்றும் 25 அடி கட் அவுட்டுக்கு மலர் மாலை அணிவித்தார். கொடித்தோரணம், வாழை மரக்கட்டி, மேளதாளம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் பட்டாசுகள், வான வேடிக்கை வெடித்தார். தலைவர் ரஜினிகாந்த் பல்லாண்டு காலம் வாழ்ந்து சினிமா துறை மற்றும் பொதுத்துறையில் இன்னும் பல சாதனைகளை படைத்திட வேண்டி யாகம் மற்றும் கணபதி ஹோமம் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. சிறப்பு நிகழ்வாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட 50 பேருக்கு இலவச டிக்கெட் வழங்குதல், கூலி படம் பார்க்க வருகை புரிந்த அனைத்து ரசிகர் பெருமக்களுக்கும் பாப்கார்ன், குளிர்பானம், உலக
லெஜண்ட் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் படம் பொறித்த 50 அடி சட் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாநில தலைவர் டாக்டர் எஸ்.கே. தளபதி, அதிமூலம் மற்றும் மாநில செயலாளர் மரிய சிலுவை, மாநில துணை செயலாளர்கள் முருகானந்தம், தண்டமாணி மற்றும் தலைமை நிர்வாகிகள் கலியமூர்த்தி, காளிங்கம், ரஜினி சிவகுமார், ரஜினி மணிகண்டன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். அண்ணாமலை திரைப்படம் முதல் கூலி திரைப்படம் வரை ரசிகர்கள் சிறப்பு காட்சிக்கு உண்டான டிக்கெட் விலை திரையரங்கு வீதிக்கும் கட்டணத்திற்கே பெறுவது குறிப்பிடத்தக்கது. வீராம்பட்டினம் தேர் திருவிழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தின் 406வது தேர் திருவிழாவிற்கு நாடாளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், வர்த்தக அணி தலைவர் செந்தில் குமரன், பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார், விவசாய அணி தலைவர் அக்ரி முருகன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுவை கடலூர் சாலைகள் அமைந்துள்ள ப்ராவிடன்ஸ் மாலில் அதன் உரிமையாளர் பிரேம் ராஜா தேசிய கொடியேற்றி சுதந்திர தின விழா கொண்டாடினார். இந்த நிகழ்ச்சியில் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தேசப்பற்றுடன் சுதந்திர தினத்தை சிறப்பித்தனர். இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த 78 ஆண்டுகள் நிறைவடைந்தது. 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்த தருணத்தில் புதுச்சேரி கடலூர் சாலைகள் அமைந்துள்ள ப்ராவிடன்ஸ் மாலில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாலின் உரிமையாளர் பிரேம் ராஜா தேசிய கொடியை ஏற்றி வைத்த கொடி மரியாதை செலுத்தினார். இந்த சுதந்திர தின விழாவில் ப்ராவிடன்ஸ் மால் ஊழியர்கள், பொதுமக்கள் மற்றும் உள்ளூர்வாசிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அனைவரும் தேசப்பற்றுடன் தேசிய கொடியை வணங்கி சுதந்திர தின வாழ்த்துக்களை பரிமாற்றிக் கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய ப்ராவிடன்ஸ் மால் உரிமையாளர் பிரேம் ராஜா, இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளை நினைவு கூர்ந்து அவர்களின் தியாகத்தால் தான் இன்று நாம் சுதந்திரமாக வாழ்கிறோம். அனைவருக்கும் ஒற்றுமையுடன் நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்று கூறினார். மேலும் ப்ராவிடன்ஸ் மால் எப்போதும் புதுச்சேரி மக்களின் நலனுக்காக செயல்படும் என்று உறுதியளித்தார். விழாவின் இறுதியோல் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர். ப்ராவிடன்ஸ் மால் நிர்வாகம் இந்த சுதந்திர தின விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தேவையான வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. சுதந்திர தினம் என்பது இந்தியர்களுக்கு ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் நாம் நமது நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். மேலும் நாட்டின் வளர்ச்சிக்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை உறுதியேற்கிறோம். இந்தியாவில் பல்வேறு மதங்கள், இனங்கள் மற்றும் கலாச்சாரங்களை பின்பற்றும் மக்கள் உள்ளனர். இருப்பினும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வுடன் ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஒற்றுமையே நமது பலம் என்பதை நாம் உணர வேண்டும். நாட்டின் வளர்ச்சிக்கு இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். இளைஞர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கவும், தொழில் தொடங்கவும் மற்றும் சமூக சேவை செய்யவும் முன்வர வேண்டும். இளைஞர்களின் முயற்சியால் இந்தியா மேலும் வளர்ச்சி அடையும். சுதந்திர தினத்தில் நாம் அனைவரும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவோம் என்ற உறுதிமொழி ஏற்போம். நமது நாட்டை தூய்மையாக வைத்திருக்கவும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மற்றும் ஏழை மக்களுக்கு உதவவும் நாம் அனைவரும் கடமைப்பட்டுள்ளோம் என்றார். ப்ராவிடன்ஸ் மாலில் நடைபெற்ற சுதந்திர தின விழா புதுச்சேரி மக்களிடையே தேசப்பற்றை மேலும் அதிகரித்தது. இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் 78வது சுதந்திர தின விழா ஆணையர் ரமேஷ் தலைமையில் கொண்டாடப்பட்டது. 78ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் ரமேஷ் தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கொடி வணக்கம், தேசிய கீதம் பாடம் பெற்று இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து இவ்வலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தியின் திருவுருவச் சிலைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் நாகராஜன், உள்ளாட்சித்துறை கண்காணிப்பாளர் ரங்கநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இளைநிலை எழுத்தர் செழியன் மற்றும் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மகளிர் ஆணையத்தில் நாட்டின் சுதந்திர தின விழா தேசிய கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மகளிர் ஆணையம் தேசிய கொடியேற்றும் விழாவை சிறப்பாக முறையில் கொண்டாடியது.
விழாவில் மகளிர் ஆணையத்தின் தலைவர் நாகஜோதி தேசிய கொடியை ஏற்றினார். ஆணைய உறுப்பினர்கள் சுஜாதா, அன்பரசி மற்றும் சந்திரா மற்றும் உறுப்பினர் செயலர், அமனோற்பவ மேரி, பணியாளர்கள், விருந்தினர்கள் என பலரும் உற்சாகமாக பங்கு பெற்றனர். தலைவர் நாகஜோதி பெண்கள் சமூக முன்னேற்றத்தில் வகிக்கும் முக்கிய பங்கு குறித்து சிறப்புரை ஆற்றினார். மேலும் பெண்களின் பாதுகாப்பு, உரிமைகள் மற்றும் சக்தி வாய்ந்த வலிமையை மேம்படுத்த மகளிர் ஆணையம் உறுதியுடன் செயல்பட்டு வருகிறது என்றும் கூறினர். விழா பண்பாட்டு நிகழ்ச்சிகளுடன் இனிப்புகள் வழங்கப்பட்டு இனிமையாக நிறைவு பெற்றது. இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தினம் இந்தியா எக்ஸ் சர்வீஸ் லீக் சார்பில் கொண்டாடப்பட்டது. இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தினம் இந்தியன் எக்ஸ் சர்வீஸ் லீக் லாஸ்பேட்டை புதுச்சேரி அலுவலகத்தில் தலைவர் ஜே.கே. பெருமாள் தலைமையில் மிகவும் சிறப்பாகவும் விமரிசையாகவும் கொண்டாடப்பட்டது. டாக்டர் எல்.டி. கோல், H.V. சிங், புதுச்சேரி ECHS பல் மருத்துவ அதிகாரி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். IESL நிர்வாகிகள், EC மெம்பர்ஸ், உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் சாக்லேட் மற்றும் லட்டு வழங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக விழாவில் கலந்து கொண்ட அனைத்து வீர தாய்மார்களுக்கும் சர்க்கரை பாக்கெட் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை சப் மெஜோர் ரவிச்சந்திரன், மூவரசு, அரிபுத்திரன் மற்றும் நிர்வாகிகள் மிகவும் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார். நாடு முழுவதும் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அனைவருக்கும் அவர் இனிப்புகளை வழங்கினார். இந்த விழாவில் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், துணை சபாநாயகர் ராஜவேலு, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, அரசு கொறடா A.K. ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், அனிபால் கென்னடி, லட்சுமி காந்தன், பாஸ்கர் இந்திர தட்சிணாமூர்த்தி, பிரகாஷ்குமார் மற்றும் தலைமை செயலர் சரத் சௌகான் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் பல கலந்து கொண்டனர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமிக்கு காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. வீராம்பட்டினம் தேர் திருவிழாவை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி பஞ்சாயத்து ராஜ் செயலாளர் செல்வகுமார் தலைமையில் 20ஆம் ஆண்டு அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயத்தின் ஆடி பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முருங்கம்பாக்கம் பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் பஞ்சாயத்து ராஜ் செயலாளர் செல்வகுமார் குடும்பத்தினர் சார்பில் 20ஆம் ஆண்டு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்தராமன், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் ஆகியோர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி அன்னதானம் நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார், அக்ரி முருகன், செந்தில் குமரன் மற்றும் நாராயணன், மதிவண்ணன், முருகன், வினோத், விஸ்வா, சிவா கணேஷ் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பல கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. உழவர்கரையில் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வழக்கறிஞரும் சமூக சேவகருமான சசிபாலன் தலைமை அலுவலகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் கமாண்டோ கோகுல பிரசாந்த் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். வழக்கறிஞர் சசிபாலன் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சுதந்திர தின விழாவில் சசிபாலன் பாசறை நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். சுதந்திர தின விழாவில் தேசிய கொடி ஏற்றப்பட்டதும் அனைவரும் தேசிய கீதம் பாடி மரியாதை செலுத்தினர். பின்னர் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை நினைவு கூர்ந்து உரையாற்றப்பட்டது. வழக்கறிஞர் சசிபாலன் சுதந்திர தின உரையில் நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்களை நினைவு கூர்ந்தார். மேலும் இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் கமாண்டோ கோகுல பிரசாந்த் பேசுகையால் நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவ வீரர்கள் எப்போதும் தயாராக இருப்பதாகவும் நாட்டு மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்றும் கூறினார். சசிபாலன் பாசறை நிர்வாகிகள் சுதந்திர தின விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. சுதந்திர தின விழா உழவர்கரையில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது.
வழக்கறிஞர் சசிபாலன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழா அப்பகுதி மக்களிடையே தேசப்பற்றை மேலும் அதிகரித்தது. சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் நாட்டின் வளர்ச்சிக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்ய உறுதியேற்றனர். காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு 79வது சுதந்திர தின விழா மற்றும் மருத்துவ மாணவர் கௌரவிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நல சங்கம் சார்பில் குடியிருப்பு பகுதிகளில் இன்று நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவை தேசிய கொடி ஏற்றி வைத்து கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதிகள் 2025 நடப்பு ஆண்டிற்கான நேற்று வெளியிட்ட மருத்துவ தகுதி பட்டியலில் பிள்ளைச்சாவடி சுனாமி குடியிருப்பைச் சேர்ந்த செந்தில் மகள் சுபத்ரா மருத்துவ மாணவராக தேர்வானார். அந்த மாணவரை சிறப்பு அழைப்பாளராக அழைத்து தேசிய கொடியை ஏற்ற வைத்து கௌரவித்தனர். சங்க தலைவர் குமார் மாணவ மாணவியருக்கு நோட்டு புத்தகம் இனிப்பு வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சங்க இணை தலைவர் நாகமுத்து, இணை செயலாளர் மஞ்சினி, பொருளாளர் ரஞ்சித், நிர்வாகிகள் அன்பழகன், சிவகுமார் மற்றும் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி குயவர் பாளையம் அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலய ஆடி மாத 7ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஊரணி பொங்கல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி குயவர் பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலய ஆடி மாதம் 7ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 6ஆம் தேதி மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மன் மற்றும் பால விநாயகருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து நேற்றிரவு ஊரணி பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரு வீதி உலா, ஊஞ்சல் உற்சவ விழா, குமப்படைத்தல் விழா நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஆலய அர்ச்சகர்கள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கல்நீர் அம்மன் ஆலய தேரோட்டத்தினையொட்டி நடைபெற்ற அன்னதானம் நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். புதுச்சேரி வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள சக்தி வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ செங்கல்நீர் அம்மன் ஆலயத்தில் ஆடித்தேர் திருவிழா கொடியேற்றும் கடந்த வாரம் வெகு விமர்சையாக தொடங்கியது. விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய விழாவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக செங்கல்நீர் அம்மன் ஆலய தேர் திருவிழா வெள்ளிக்கிழமையான இன்று சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அரியாங்குப்பம் ஆர்கே நகரில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டார். அன்னதான குழுவினருக்கு நன்கொடை அளித்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தார். இதில் அன்னதான குழுவினர் மற்றும் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி சின்னையாப்பேட் பின்புறம் உள்ள எல்லையம்மன் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்தின் ஊரணி பொங்கல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி சின்னையான்பேட் பின்புறம் உள்ள எல்லையம்மன் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழா நடைபெற்று வருகிறது. நேற்றிரவு ஊரணி பொங்கல் வைத்து ஊரில் உள்ள அனைத்து பெண்களும் ஊர்வலமாக சென்றனர். அதனைத் தொடர்ந்து 15ஆம் தேதி கரக வீதி உலா, பின்னர் 16ஆம் தேதி அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் தேர் பவனியும் நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் ஊர் தலைவர்கள் ஆறுமுகம், செயலாளர் தேவலிங்கம், துணை செயலர் ஜீவா மற்றும் ஊர் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். பாண்டி ஓஷன் பார்க்கில் சுதந்திர தின விழா தேசிய கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. இந்திய திருநாட்டின் 79ஆம் ஆண்டு சுதந்திர தினம் பாண்டி ஓஷன் பார்க்கில் மிக சிறப்பாக இன்று காலை கொண்டாடப்பட்டது. பார்க்கின் மேலாண் இயக்குனர் அன்பு தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரை ஆற்றினார். பிறகு ஊழியர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. பார்க்கின் உள்ளே புதிய விளையாட்டினை அறிமுகம் செய்து வைத்தார். பாண்டி ஓஷன் பார்க்கில் 75 மேற்பட்ட விளையாட்டு வகைகள் உள்ளன. இங்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்த அழகான மற்றும் பசுமையான புல்வெளி உள்ளது. உள்ளே சுவையான ஆரோக்கியமான உணவுகளை சமைக்க மல்டி ரெஸ்டாரண்ட் உள்ளது. மேலும் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஈசிஆர் சாலையில் உள்ள பாண்டி சவுத் ரெசிடென்சியில் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ஈசிஆர் சாலையில் உள்ள பாண்டி சவுத்தன் ரெசிடென்சியில் அனைத்து இந்திய பத்திரிகை மற்றும் ஆசிரியர் வெளியீட்டாளர் சங்கம் மற்றும் புதுவையின் உதயம் அறக்கட்டளை சார்பாக
நாட்டின் 79வது சுதந்திர தின விழா தேசிய கொடி ஏற்றி கொண்டாடப்பட்டது. கௌரவ ஆலோசகரும் புதுவை உதயம் அறக்கட்டளையின் நிறுவனருமான தண்டபாணி தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அவர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினர். தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்ட விழாவில் அனைத்து இந்திய பத்திரிகை மற்றும் ஆசிரியர் வெளியீட்டாளர் சங்கத்தினர் மற்றும் புதுவையின் உதயம் அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9,280 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 124 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் 79வது சுதந்திர தின கொண்டாட்டம். தேசிய கொடி ஏற்றினார் முதல்வர் ரங்கசாமி. வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயத்தின் 406ஆம் ஆண்டு ஆடி மாத பிரம்மோற்சவ தேர் திருவிழா கவர்னர் முதல்வர் துவக்கி வைப்பர். லால்குடி செல்லப்பெருமாள் பேட்டைகள் 30ஆம் ஆண்டு சுதந்திர தின விழா கொண்டாட்டம். முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து பங்கேற்று தேசிய கொடியேற்றி சிறப்பிப்பு. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நெல்லித்தோப்பில் சுதந்திர தின விழா. மாற்றுத்திறனாளி மாணவன் தேசிய கொடியேற்றி சிறப்பு. சட்டப்பேரவைகள் சுதந்திர தின விழா. முதல்வர் தேசிய கொடி ஏற்றி மரியாதை. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.